நெய்ச்சோத்துக்கு வந்து சிக்கன் அக்னி குருமாங்கிறது ரொம்ப டாப்பா இருக்கும். வாங்க செமையா பண்ணலாம். நெய்ச்சோத்துக்கு 10 கிராம் பட்டை. இந்த கருவேப்பிலை வந்து நெய்ச்சோருக்கு மெயின் கதாநாயகம் இந்த கருவேப்பிலை தான். இப்போ வந்து நமக்கு கரெக்டான பக்குவம் வந்துருக்கு. இப்போ நம்ம 25 கிலோவுக்கு 2.5 கிலோ வெங்காயம் போட போறோம். நெய்ச்சோத்துக்கு வந்து நம்ம வந்து அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது. நீங்கள் வீட்டில் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணதில் ஒரு கிலோவுக்கு வந்து நீச்சிருக்கோம். இதுக்கு வந்து கரெக்டாக half an hour ஊற வைக்கணும். அதுக்கு மேலே 25 கிலோ அரிசி சிக்கன் அக்னி குருமா ப்ரிப்பரேஷன் நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை தட்டிடலாம். ஒரு அரை மணி நேரம் நல்ல தம் போட்டால் நீங்களாம் இது எல்லாமே வெளியே வந்துடும். எங்கள் ஊர் அதாவது திருநெல்வேலி மேலப்பாளையம் ஸ்டைலு. அதாவது எவ்வளோ சாப்பிட்டா வந்து நல்ல கம்மன் நல்ல மணக்குது. அண்ணா அண்ணே அஸ்ஸலாமு அலைக்கும்ண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. என்னாச்சுண்ணே, வீடியோ எதுவும் போடலையா? பிரியாணி எதுவும் போடலையா? பிரியாணியா தான் நிறைய போட்டுட்டு இருக்கோம். அதனால நம்ம வேற ஏதாவது புதுசா போடுவோமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி வந்து நம்ம வந்து பிரியாணி தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து நம்ம வந்து நெய்ச்சோறு போலான்னு இருக்கோம். நெய்ச்சோரா? ஆமாண்ணே. சரி, நெய்ச்சோறுனா எப்படி? நெய்ச்சோறுங்கிறது வந்து அதாவது கோகனட் ரைஸ். ஓகேண்ணா, அது நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து. அதுக்கு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அது என்ன வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சிக்கன் அக்னி குருமா. சிக்கன் அக்னி குருமா? ஆமா, சிக்கன் அக்னி குருமா ரொம்ப சூப்பரா இருக்குண்ணே. அப்படியே நெய்ச்சோத்துக்கு வந்து சிக்கன் அக்னி குருமாங்கிறது ரொம்ப டாப்பா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள அப்படியே அதிகமா நீங்க வந்து சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. ஆமா, நீங்க வாங்க ஜம்முன்னு வந்து சாப்பிடுங்க. நம்ம அந்த வீடியோ எப்படி பண்ணலாம்ங்கறத காமிச்சிட்டு நம்ம நீங்களும் கொஞ்சம் உட்கார்ந்து அழகாட்டு பொறுமையா உட்கார்ந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, பண்ணலாமா? போ வாங்க, செமையா பண்ணலாம். சரி, ஓகேண்ணா. சரிண்ணா. நாம இன்னைக்கு வந்து இந்த வட்டம் தான் எடுத்திருக்கோம் நெய்ச்சோத்துக்கு. அதாவது இது ஒரு 15 படி வட்டம். இதுல வந்து 25 கிலோ நெய்ச்சோறு சமைக்க போறோம். இப்போ வந்து நம்ம வந்து நெய், தேங்காய் எண்ணெய் எல்லாம் அடிக்க போறோம். இப்போ 4 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1 லிட்டர் நெய். அதாவது ஒரு கிலோவுக்கு வந்து 200 கிராம் கணக்கு. 200 கிராம் அதாவது ஒரு 150 தேங்காய் எண்ணெய், 150 ml தேங்காய் எண்ணெய், ஒரு 50 ml நெய். நெய்ச்சோத்துக்கு 10 கிராம் பட்டை, 10 கிராம் ஏலக்காய், ஒரு 5 கிராம் லவங்கம் போதும். அவ்வளோ போதும். இதுக்கு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, எல்லாமே கம்மியாக தான் சேர்க்கணும். அப்படின்னா நெய்ச்சோறு நல்லா இருக்கும். இந்த கருவேப்பிலை வந்து நெய்ச்சோருக்கு மெயின் கதாநாயகம் இந்த கருவேப்பிலை தான். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மொத்தத்தில் வந்து ஒரு 50 கிராம் கருவேப்பிலை போடுறோம். நெய்ச்சோத்துக்கு வந்து நம்ம கருவேப்பிலை போட்டே ஆகணும். கருவேப்பிலை மனம் தான் அந்த சாப்பாடு வந்து நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும். அந்த ஆயில் சூடானதுக்கு அப்புறமே அந்த கரெக்டாக அடுத்த வீட்டில் வர நல்ல மணக்கும். அதாவது மொத்தத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 100 கிராம் வெங்காயம். இப்போ நம்ம 25 கிலோவுக்கு 2.5 கிலோ வெங்காயம் போட போகிறோம். நம்ம இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து நம்ம 200 கிராம் போடுறோம். நம்ம இப்போ வந்து வட்டத்தை ஏற்ற போகிறோம். சூடானால் அந்த கருவேப்பிலை மனம் சொல்லுவாங்க, வாசனை. அது இந்த நெய்ச்சோத்துக்கு வந்து நல்ல ஒரு மனமாகவே இருக்கும். வந்து தேங்காய் எண்ணெய், நெய் எல்லாம் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் வந்து கருவேப்பிலை, மிளகா எல்லாம் போட்டாச்சு. இது ஆயில் சூடு ஆக நமக்கு வந்து மனம் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நமக்கு கரெக்டான பக்குவம் வந்துருக்கு. நம்ம இஞ்சி கூட போடணும். 1.5 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு, நம்ம 25 கிலோவுக்கு வந்து நம்ம 2.5 லிட்டர் தயிர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நெய்ச்சோருக்கு வந்து 1 கிலோ மல்லி, 1/2 கிலோ புதினா நம்ம போட போகிறோம். நல்ல இஞ்சி பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம போடணும். நம்ம வந்து மல்லி புதினா வந்து நம்ம வந்து மொத்தத்தில் ஒரு 25 கிலோவுக்கு நம்ம வந்து 1 கிலோ மல்லி, 1/2 கிலோ புதினா போட்டிருக்கோம். அதாவது நீங்கள் வீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணதில் கொஞ்சம் தேவையான அளவு ஒரு 100 கிராம் மொத்தத்தில் போட்டுக்கோங்க. 1 கிலோவுக்கு ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க. நம்ம வந்து நெய்ச்சோத்துக்கு வந்து 1 கிலோ தக்காளி போடுறோம். நெய்ச்சோத்துக்கு வந்து நம்ம வந்து அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது. ஒரு தேவையான அளவு மொத்தத்தில் ஒரு 25 கிலோவுக்கு நம்ம 1 கிலோ போடுறோம். நீங்கள் வீட்டில் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணதில் ஒரு கிலோவுக்கு வந்து நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்தா கூட போதுமானது நெய்ச்சோத்துக்கு. 1 கிலோ நெய்ச்சோத்துக்கு வந்து ஒரு 20 கிராம் சேர்த்துக்கணும்.
அதுபோக போக உங்களுக்கு கூட கூட நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து நெய்ச்சோறு ரொம்ப தக்காளிங்கன்னா புளிப்பாகும். உப்பு வந்து நெய்ச்சோத்துக்கு வந்து 1 கிலோவுக்கு வந்து 25 கிராம், மொத்தம் வந்து இப்போ வந்து 750 கிராம் போடணும். அதாவது 1 கிலோவுக்கு வந்து 2 லிட்டரு. இப்போ நம்ம 25 கிலோவுக்கு 50 லிட்டர் தண்ணி கரெக்டாக நம்ம வைக்க போகிறோம். இது அரிசி வந்து என்ன அரிசி அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ என்ன அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம்னா துளசி அரிசி, அதாவது துளசி கோல்டு. இது வந்து ஒரு நெய்ச்சோறுக்குண்டான அரிசி தான், பச்சை அரிசி. இது வந்து நம்ம இந்த அரிசி தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். இந்த அரிசியை நம்ம வந்து 1க்கு 2 தண்ணி வைக்கணும் இந்த அரிசிக்கு. அதாவது நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கோம். இதுக்கு வந்து 1/2 hour கரெக்டாக 1/2 hour ஊற வைக்கணும், அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. அதே நீங்கள் சீரக சம்பா யூஸ் பண்ணுறா இருந்தால் 1க்கு 1.5 வைங்க தண்ணி. இது வந்து 20 லிட்டர் கேனு. அதாவது ஒரு 5 லிட்டருக்கு நம்ம வந்து தேங்காய் பால், அதாவது தேங்காய் ஒரு மொத்தத்தில் ஒரு 25 கிலோவுக்கு ஒரு 8 தேங்காய் நம்ம வந்து பால் எடுத்திருக்கோம். 45 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம 8 தேங்காயில் வந்து 5 லிட்டர் பால் கட்டியாக எடுத்திருக்கோம். இப்போ அந்த 5 லிட்டரே நம்ம வந்து இதில் அடிக்க போகிறோம். மொத்தம் 50 லிட்டரு, 1க்கு 2 தண்ணி. அந்த 5 லிட்டர் தேங்காய் பால் ஊற்றுறோம். இந்த தேங்காய் பால் நம்ம எதுக்கு இந்த அரிசி இந்த ரைஸ் நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா, ரைஸ் ரொம்ப சாஃப்டாக வரும். நீங்கள் தேங்காய் பால் ஊற்றாம ரைஸ் நீங்கள் இந்த நெய்ச்சோறு போட்டீங்கன்னா ரைஸ் கொஞ்சம் வரன்னு இருக்கும். இது வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். அந்த ரைஸ் சாப்பிட சொல்ல ரைஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து இப்போ தண்ணி எல்லாம் ஊற்றி நல்ல கொதி வரட்டும். நம்ம அதுக்கு நம்ம சிக்கன் அக்னி குருமா ப்ரிப்பரேஷன் நம்ம பார்ப்போம். சிக்கன் அக்னி குருமா பண்ண போகிறோம். இப்போ அக்னி குருமாவுக்கு நம்ம வந்து அந்த வட்டம் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ சிக்கன் அக்னி குருமா, 15 கிலோ பண்ணுறோம். 25 கிலோ அரிசி, 15 கிலோ சிக்கன் அக்னி குருமா பண்ண போகிறோம். இப்போ வந்து 15 கிலோவுக்கு வந்து பட்டை வந்து 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம், லவங்கம் வந்து 5 கிராம். 2.25 லிட்டரு நம்ம வந்து ஆயில் அடிக்கணும். அதாவது 1 கிலோவுக்கு வந்து 150 ml அந்த சிக்கன் கிரேவிக்கு நம்ம அடிக்கணும் ஆயில். இது வந்துடுச்சு. நம்ம இப்போ வந்து அரிசியை தட்ட போகிறோம். நல்லா ஊர்ன அரிசியை தட்ட போகிறோம். 25 கிலோ அரிசி. அதாவது நம்ம இந்த பக்குவத்தில் நம்ம வந்து தீயை பிரிச்சிடணும். வேற நல்லா தண்ணியை வற்ற விட்டு தம்மில் போடணும். இப்போ கரெக்டாக நமக்கு வந்து தம் போட்டாச்சு. தம்பு போட்ட உடனே லைட்டாக திறந்து கிண்டிடணும். இல்லை கீழே வந்து நமக்கு அடி பிடிச்சிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டே கிண்டி விட்டுறோம். அப்படியே நமக்கு வந்து பூ மாதிரி வந்துடும். தம் போட்டு முடித்தோன்னா தம் போட்டால் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா தம் போட்டால் நீங்களா தம்மை பிரிச்சு அரிசி அப்படியே வந்து நல்லா வெந்து நல்லா பூ மாதிரி வந்துடும். நம்ம வந்து இந்த சிக்கன் அக்னி குருமாவுக்கு நம்ம வட்டத்தை ஏற்றிட்டு அடுப்பில், அதாவது கிலோவுக்கு 100 கிராமு நம்ம வந்து இப்போ 1.5 கிலோ நம்ம போடுறோம். 15 கிலோ சிக்கன் அக்னி குருமாவுக்கு நம்ம போடுறோம். மிளகா வந்து நம்ம வந்து ஒரு 100 கிராம் போடுறோம் சிக்கன் அக்னி குருமாவுக்கு. இப்போ வந்து நம்ம 1 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு போடுறோம். சரிங்களா? அக்னி குருமாவுக்கு அதாவது 1 கிலோவுக்கு வந்து 100 கிராம் இஞ்சி பூண்டு. ஒரு 15 கிலோவுக்கு நம்ம வந்து 1 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு போட்டிருக்கோம். அதாவது நீங்கள் ஒரு கிலோ நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண சொல்ல ஒரு மொத்தத்தில் ஒரு இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு 100 கிராம் போட்டுக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து தயிர் 750 கிராம் அடிச்சிருக்கோம். 1 கிலோவுக்கு வந்து 50 கிராம். இப்போ 750 கிராம் அடிச்சிருக்கோம். மல்லி 4 கிலோ புதினா போடுறோம். 1 கிலோவுக்கு மொத்தத்தில் 50 கிராம் மல்லி புதினா சேர்த்து 50 கிராம் போடும். இப்போ வந்து நம்ம மல்லிப்பூனா போட்டாச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 1 கிலோவுக்கு வந்து 100 கிராம். இப்போ வந்து 15 கிலோ 1.5 கிலோ போடணும். 1.5 கிலோ தக்காளி போட்டிருக்கோம். அக்னி குருமாவுக்கு மசாலா போட போகிறோம். அதாவது மல்லித்தூள் 150 கிராம், ஜீரகத்தூள் 100 கிராம், சோம்புத்தூள் 50 கிராம், அதாவது மல்லித்தூளுங்க கோரியாண்டர் பவுடர் 150 கிராம். அதாவது இது வந்து அக்னி குருமா மசாலா. அதாவது ஜீரக பொடி, அதாவது கம்மீன் பவுடர் 100 கிராம், சோம்புத்தூள், அனிசீட் பவுடர் 50 கிராம். 1 கிலோவுக்கு வந்து 20 கிராம் உப்பு, 300 கிராம் உப்பு போடுறோம் நம்ம அக்னி குருமா. அதுக்கப்புறம் நல்ல கலர் கொடுக்கும். இதை பாருங்கள் எப்படி கலர் கொடுத்துருக்குன்னு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை தட்டிடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனை
பார்த்தீங்கன்னா சிக்கனை தட்டினோன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மசாலா அப்படியே வெளியே வரும். அதாவது தண்ணி நம்ம வந்து ஒரு 8 லிட்டர் ஊற்றணும் இதுக்கு வந்து. அண்ணா வாங்க, என்னாச்சு? ஆனால் என்னாச்சுண்ணே? வாங்க உட்காந்துட்டீங்க, வாங்க நெய்ச்சோறு பிரிக்க போகிறோம், வாங்க பார்க்க. ரெடி ஆயிடுச்சு அதுங்கிட்டையும்? ரெடி ஆயிடுச்சு. ஓகேண்ணா. பூ மாதிரி வரப்போகுது பாருங்க. நெய்ச்சோறு ஸ்பெஷலே அப்படிதான், கலர் கொடுக்குறோம் இல்லை அங்கேயும் இருக்கு. இந்த நெய்ச்சோருடைய ஸ்பெஷல் என்னன்னா, இது எங்கள் ஊர் திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் உள்ள நெய்ச்சோறு ஸ்பெஷல். அதாவது எங்கள் ஊரில் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து கலரி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு களம், அதாவது ஒரு சகனில் ஒரு 3 பேர் சாப்பிடுவாங்க. 3 பேர் மொத்தமாக உட்காந்து மொத்தமாக சாப்பிடுவாங்க. அவங்க சொந்தம் பந்தம் எல்லாரும் சேர்ந்து ஒரு களத்தில் ஒரு 3 பேர் உட்காந்து திருப்தியான முறையில் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து தம்மெல்லாம் பிரித்து நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம அந்த சாப்பாடை வந்து நம்ம சாப்பிடுவோம். டேஸ்ட் எப்படி இருக்கிறத நீங்கள் தான் சொல்லணும். இப்போ அக்னி குருமா ரெடி ஆகிடுச்சு, வாங்க நம்ம பார்க்கலாம். அதாவது இதுதான் நம்மளுடைய அக்னி குருமா. அதாவது நம்ம மேலப்பாளையம் ஸ்டைல், திருநெல்வேலி ஸ்டைல் அக்னி குருமா. அதாவது அந்த அக்னி, அதாவது மசாலா வெந்து அந்த அக்கி, அதாவது அக்னின்னு சொல்லுவாங்க, அது எப்படி வெளியே வந்துருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அந்த அக்னி. அப்படியே அந்த மசாலாவுடைய இது எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ நம்ம வந்து இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தேங்காய் சேர்க்க போகிறோம். அதாவது தேங்காவை நல்லா நம்ம அரைச்சி இதில் நம்ம சேர்த்துருக்கோம். அதாவது 1 கிலோவுக்கு வந்து அரை முறி தேங்காய். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காவை நம்ம அரைச்சிருக்கோம். ஒரு அரை முறி தேங்காய், 1 கிலோவுக்கு வந்து அரை முறி தேங்காய். இப்போ நம்ம வந்து 15 கிலோ, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 8 தேங்காய் சேர்த்துருக்கோம். அதாவது 400 முந்திரி குருணை அந்த தேங்காவோட சேர்த்து நம்ம அரைக்கணும். 400 முந்திரி குருணை. அப்படியே அங்கே தேங்காய் ஊற்றோன்னா அப்படியே ஒரு 5 நிமிஷத்துல ஒரு கலர் வரும். அப்படியே எண்ணெய்லாம் அப்படியே மிதக்கும். ரொம்ப டாப்பாக இருக்கும் அக்னி குருமாவுக்கு. அதுதான் வந்து ஸ்டைல். அங்கே பாருங்கள், இந்த ஸ்டைலே அதுதான். அக்னி குருமானாலே அந்த எண்ணெய் மிதக்கும். அப்படி எண்ணெய் அப்படியே புள்ளியாக அப்படியே மிதக்கும். அதில் தான் நம்ம வந்து நெய்ச்சோரை ஊற்றி சாப்பிட சொல்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். எங்கள் ஊர் அதாவது திருநெல்வேலி மேலப்பாளையம் ஸ்டைலு, அதாவது நெய்ச்சோறு அக்னி குருமா அப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம், பாருங்க. அதாவது இந்த சிக்கன் வந்து நான் எவ்வளோ சாஃப்டாக வந்து வந்திருக்கு பாருங்க. நல்ல கமன் நல்ல மணக்குது, செம்ம டாப்பாக இருக்குது. அதாவது அக்னி குருமாவுக்கு வந்து அப்படியே அந்த நெய்ச்சோரோடு வச்சு சாப்பிட சொல்ல அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது அந்த அந்த ரைஸையும் அந்த சிக்கனையும் வச்சு நம்ம அப்படி சாப்பிட சொல்ல அந்த அக்னி குருமாவுடைய டேஸ்ட்டே தனி. ரைஸ் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து 1 கிலோ என்ன செய்து பாருங்கள். அதாவது 1 கிலோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கமாண்டில் எங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய இதை சொல்லுங்கள். இந்த ரைஸையும் இந்த சிக்கனையும் வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு சொல்லத்துக்கு வார்த்தையே இல்லை. அற்புதமான ஒரு டேஸ்ட்டு இதில் இருக்குண்ணா. அப்படி தான் இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்லையும் செய்து பாருங்கள். எங்களோட வீடியோ பார்த்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றைக்குமே எங்களுக்கு வேணும். எங்களுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.